22 டிசம்பர் 2025 திருவருகை காலத்தின் வாரநாள் திங்கள். நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. மரியா கூறியது, ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது. இம்மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடி அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமறைவன் என்றும் இரக்கத்தில் நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகி இஸ்ராயலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதரமே, இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய விண்ணப்பங்களையும் ஆசிர்வதித்து பலப்படுத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் மரியன்னை ஆண்டவருக்காக பாடிய பாடலை நாம் பார்க்கின்றோம். அதிகம் பேசாத ஒரு நபராக சொற்ப வார்த்தைகளிலேயே இறை திட்டத்தை உணர்ந்தும் அதை நிறைவேற்றிய கருவியாக இருந்த மரியன்னை இன்றைய நற்செய்தி வாசகத்தில் அதிக அளவில் பேசியிருக்கிறார். அதிக அளவில் அவர் பேசியது இறைவனை பெரியதாக காட்டியதை தான் மரியன்னுடைய பாடல் நமக்கு நினைவுபடுத்துகிறது. இது ஒரு விவிலியத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு புரட்சிகரமான ஒரு பாடல். வெறும் புகழ்ச்சி பாடல் மட்டும் இல்லாமல் உலக அதிகாரங்களையும் மனித மதிப்பீடுகளையும் தலைகீழாக மாற்றுகின்ற இறைவனுடைய திட்டத்தை மரியன்னை இந்த பாடலின் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கின்றார். முதலில் அவர் எதை பெரியதாக்குகிறார் என்பதை பார்க்கின்ற பொழுது எனது உள்ளம் ஆண்டவரை பெருமைப்படுத்துகிறது. ஆண்டவரை பெருமைப்படுத்துவதில் ஆண்டவரை மிக பெரியவர் என்று அவர் பெரிதாக்குகின்றார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கஷ்டங்கள், சோதனைகள், பிரச்சனைகள் வருகின்ற பொழுது அந்த பிரச்சனையை தான் நாம் பெரியதாக பார்க்கின்றோம். அதை தான் பெரியதாக்கியும் பார்க்கின்றோம். கடவுள் நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் போய்கிறார். ஆனால் மரியன்னை தன்னுடைய கஷ்டமான சூழ்நிலையிலும் சமுதாயத்தை சந்திக்க போகின்ற பிரச்சனைகள் இருந்தும் கடவுளுடைய வல்லமையை முதன்மைப்படுத்துகின்றார். என்று நாம் நம்முடைய வாழ்க்கையில் இறைவனை மிக பெரியவராக பெரிதாக்குகின்ற பொழுது அவருடைய வல்லமை நம்மில் நிறைவு பெறும். இந்த உலகத்தையே தலைகீழாக மாற்றுகின்ற மரியனுடைய புகழ்ச்சி பாடலில் அகைந்த உள்ளவர்கள் அவருடைய எண்ணங்கள் அனைத்தையும், வலியோர்களுடைய எண்ணங்களையும் இறைவன் சிதறடிக்கின்றார். வல்லமை உள்ளவர்கள் அரியணையில் இருப்பவர்கள் அனைவரையும் வீழ்த்தி தாழ்ந்தவர்களை இறைவன் உயர்த்துவதை மரியன்னை பாடுகின்றார். பசித்திருப்பவர்களை நலன்களால் நிரப்புகின்ற இறைவன், செல்வர்களை பெருங்கையாராக அனுப்புகின்ற இறைவன், கடவுளுடைய அதிகாரத்தில் உள்ளவர்களை விட அடக்கப்பட்டவர்கள், தாழ்மை நிறைந்த ஏழை பக்கத்தில் தான் இறைவன் இருக்கிறார் என்று இப்பாடலானது சொல்கிறது. ஆக தலைமுறை கடந்த இரக்கத்தை மரியா தன்னுடைய வாழ்நாளில் உணர்ந்து ஆபிரகாமின் முதல் இன்று வரை கடவுள் தன் மக்களுக்கு செய்த ஒவ்வொரு வாக்குறுதிகளை நினைத்து பார்க்கிறார். தலைமுறை அஞ்சுவோருக்கு அவர் இரக்கம் காட்டுகிறார் என்று மரியன்னை பாடுகின்றார். கடவுள் ஒருபொழுதும் வாக்கு மாறாதவர். நம்மிடத்தில் எப்பொழுதுமே வசிக்கின்ற இறைவனாக இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் கூட இருப்பு என்று கூறி ஆண்டுடைய பிரசனம் இன்றும் இருக்கிறது என்பதை தான் இறைவன் வாக்கு மாறாதவர் என்பதை மரியன்னை பாடுகின்றார். ஆக நம் முன்னோர்களை வழிநடத்திய இறைவன் இன்றும் நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துகின்றார். இந்த பாடலானது மரியன்னை நம்முடைய வாழ்க்கையின் பாடலாக மாற்ற, அவர் எலிசபெத்தை சந்தித்து அவரோடு உறவாடிய பிறகு திரும்புகின்ற நேரத்தில் இந்த பாடலை அவர் பாடுகின்ற பொழுது ஆண்டவரை மட்டும் அவர் புகழாமல் நம்மிடத்தில் வசிக்கின்ற எளியோர்கள், ஏழைகள், பசித்தவர்கள்,
இவர்களையும் இறைவன் உயர்த்துவார். அவர்களை உயர்த்துகின்ற ஒரு கருவியாக நாமும் மாற வேண்டும். நம்மையே நாம் தாழ்த்த வேண்டும். இறைவனிடத்தில் நம்மை தாழ்த்துகின்ற பொழுது நம்மை அவர் உயர்த்துகின்றார். அதே போன்று நாம் பிறரை உதவுகின்ற பொழுது பிறருக்கு வாழ்க்கையில் நாமும் ஒரு கருவியாக இருந்து அவருடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவதற்காக செய்கின்ற ஒவ்வொரு சிறிய செயல்களிலும் இறைவன் இருக்கின்றார் என்று நாம் உணர வேண்டும். இன்றைய நாளில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், முதலில் இறைவன் வாக்கு மாறாதவர். நம்முடன் வசிக்க வாக்கு கொடுத்த இறைவன் நம்மிடத்தில் தான் இருக்கின்றார். நம்முடைய ஒவ்வொரு சூழ்நிலையும் இருக்கின்றார். நமக்கு எப்பேற்பட்ட சோதனைகள் பிரச்சனைகள் வந்தாலும் நம்மை தாங்கி பிடிக்கின்ற கரமாக எவ்வாறு நம்முடைய முன்னோர்களுடைய பிரச்சனைகளை அனைத்தையும் தாங்கி பிடித்த இறைவன் இன்றும் நம்முடைய பிரச்சனைகளையும் நம்மையும் தாங்கி பிடிக்கின்றார். நம் ஒவ்வொருவரையும் அவருடைய இரக்கத்தினால் நிரப்புகின்றார். ஆகவே இன்று நாம் ஆண்டவரை பெருமைப்படுத்த வேண்டும். ஆண்டவருக்கு நல்லதொரு பாடலை நாம் பாட வேண்டும். அவரை பெரிதாக்க வேண்டும். அவர் பெரிதாகின்ற பொழுது நாம் சிறியவராக மாறுகின்ற பொழுது இறைவனுடைய அருளால் நாம் நிரப்பப்படுவாக. அந்த ஆண்டுடைய அருளோடு ஆசீர்வாதத்தோடு வல்லமையோடு இந்த நாளை துவங்க இறைவனிடத்தில் நம்மையே ஒப்படைப்போம். ஆமென். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக தந்தையே, இந்த நாளிற்கான புதிய கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அளித்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இன்று நாங்கள் அன்னை மரியாளை போன்று எங்கள் ஆன்மாவும் உம்மை போற்றி பெருமைப்படுத்துகிறது. உம்மை வாழ்த்துகின்றோம், ஆராதிக்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, இன்று எங்கள் வாழ்வில் நாங்கள் சந்திக்க போகின்ற எப்பேற்பட்ட கவலைகள் சவால்கள் இருந்தாலும் அவற்றை நாங்கள் பெரிதாக்காமல் உமது வல்லமையை உமது இரக்கத்தை பெரிதாக்கி பார்க்க எங்களுக்கு அருளை தாரும். எங்கள் பலவீனத்தில் நீர் வல்லவராக இருக்கிறீர். எங்கள் தாயினில் நீங்கள் என்னை உயர்த்துவேன் என்ற நம்பிக்கை என்ற நாளை உம்மிடத்தில் நான் ஒப்படைக்கின்றோம். மரியா பாடியதை போன்று எங்களை உள்ளத்திருக்கின்ற அகந்தையை, அதிகார திமுறை, கர்வத்துடைய வகையை நாங்கள் செல்லாமல் தாழ்ந்தவர்களை போன்று நாங்கள் இருக்க இரக்கத்தின் பாதையில் எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தியல்லும். ஆண்டவரே, இன்று நாங்கள் சந்திக்க போகின்ற ஒவ்வொரு நபரிடத்தில் உமது அன்பை பகிர்கின்ற பிள்ளைகளாக நாங்கள் மாற எங்கள் செயல்களின் மூலம், எங்கள் வார்த்தைகளின் மூலம் உமது திருப்பெயர் மகிமைப்படட்டும். எமக்கு செய்ய போகின்ற ஒவ்வொரு அரும் செயல்களை பிறருக்கும் செய்தரலும். ஆண்டவரே, தலைமுறை இரக்கம் காட்டியதை போன்று இன்று எங்களுக்கும் உமது இரக்கத்தையும் அன்பையும் தெய்வீக பிரசன்னத்தையும் காட்டுகிறோம். இன்று நாங்கள் செபிக்கப் போகின்ற ஒவ்வொரு வேண்டுதல்கள், எங்கள் மனதில் இருக்கின்ற அந்த கவலைகள், எத்தனை மாதங்களாக வாரங்களாக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற அந்த ஒரு வேண்டுதல், எங்கள் குடும்பத்தினுடைய கருத்துக்கள், எங்களுடைய பிள்ளைகள் தேர்வுகளை எழுதியிருக்கிறார்கள், எழுதி கொண்டிருக்கிறவர்களும் எழுதியவர்களுக்கான நல்ல ஒரு தேர்வின் வெற்றியை, அந்த தேர்வில் நல்ல மதிப்பெண்களை பெற்று வெற்றி பெற தொடர்ந்து ஜெபிக்கின்றோம். எல்லா பிள்ளைகளையும் நல்ல ஞானத்திலும் அறிவிலும் தெய்வ பயத்திலும் சிறந்து விளங்க தூய ஆவியினால் எங்கள் குழந்தைகளை ஆசீர்வாதத்தில் படிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வாதத்தில் படிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவையான ஞானத்தை அருளும். அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தில் மரியன்னையை போன்று இறைவனுடைய அன்பை சுவைத்தவர்களாக, மரியன்னையை போன்று ஆண்டவரிடத்தில் எப்பொழுதுமே சரணடைகின்ற பிள்ளைகளாக மாற எங்கள் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதையும். பலவிதமான உலக கவர்ச்சிகள் போத பழக்கத்தில் இருக்கின்ற எங்கள் பிள்ளைகளை மீட்டெடுத்து அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அளித்தரலும். அவர்கள் பெரியவர்கள் சொல்படி நடக்கும்படியாக, இறைவனுடைய திட்டம்படி நடக்கும்படுகின்ற பிள்ளைகளாக, உம்மீது இரக்கம், உம்மீது பயம் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளாக, உம்மை தேடி வருகின்ற பிள்ளைகளாக, உம்மிடத்தில் பக்தி இருக்கின்ற பிள்ளைகளாக எங்களுடைய ஒவ்வொரு குழந்தைகள் மாறிட இன்று எங்கள் குழந்தைகளை உடைய பாதத்தில் வைத்து செபிக்கின்றோம். அவர்கள் அனைவரையும் ஆசிரியத்திலும் உடல் உள்ள ஆன்ம சுகம் அளித்து எங்கள் வீட்டிற்கின்ற பிள்ளைகள், சமுதாயத்தில் வளர்கின்ற பிள்ளைகள், யாரும் இல்லாத அரவணைக்கும் யாரும் இல்லாத இருக்கின்ற பிள்ளைகள், காப்பகத்தில் இருக்கின்ற பிள்ளைகள், மருத்துவமனையில் இருக்கின்ற பிள்ளைகள், ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ நிறைவாக இன்று தொட்டு ஆசீர்வதித்தலாம். சிறு பிள்ளைகளை இடத்தில் வரவிடுங்க என்று கூறிய அன்பு ஆண்டவரே, அனைத்து சிறு பிள்ளைகளை ஆசீர்வதித்தரலும். உம்மீது நம்பிக்கை கொண்டு ஜபிக்கின்ற அனைத்து தேவைகளை வேண்டுதலையும் நீ நிறைவேற்றி தருவே என்று உம்மிடத்தில் எங்களுடைய வேண்டுதல்களையும் எங்கள் குழந்தைகளுடைய வேண்டுதல்களையும் அவளுடைய படிப்பையும் எதிர்காலத்தையும் ஒரு பாதத்தில் வைத்து ஜெபிக்கின்றோம். அனைத்தையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தியலும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம்
எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியர் உங்கள் அனைவரை